வணக்கம். இந்த பத்திரிக்கையில், இந்த டிவியில் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்கல்ல, அந்த காலத்தில் இப்படி, இந்த காலத்தில் இப்படி, இந்த காலத்தில் இப்படி, இந்த காலத்தில் இப்படி. ஏன்னா அந்த காலம் மாதிரியே விலை வசிக்குது, அந்த காலம் மாதிரியே பொருளாதாரம் இருக்குது, அந்த காலம் மாதிரியே மக்கள் இருக்காங்க, எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. ஏன்னா என்ன அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க? எவன் ஜெயிச்சா என்ன, எவன் வாக்கெடுத்தா என்ன? ஒருத்தர் நல்ல ஆட்சி கொடுக்கும்போது, நல்ல ஆட்சிக்கு வரணும் போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவன் இதை கொடுக்க முடியாது, இவன் அதை கொடுக்க முடியாது, அவன் இதை கொடுத்தான், இவன் அதை கொடுத்தான். கொள்ளை தாண்டா அடிச்சிருக்கீங்க நாட்டை. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆண்டு கொள்ளை தான் அடிச்சிருக்கீங்க. என்ன நம்ம மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க? ஒரு பாலத்தை வந்து பாலம் ஒன்றெல்லாம் போச்சு. ஏவா வேலு கூட்டணி சேர்க்குறீங்க. கூட்டணி இவன் கூட்டணி, இவன் கூட்டணி, இவன் கூட்டணி, பொட்டி பொட்டியாக சேர்க்குறீங்க. பொட்டி ஒருத்தன் மேலே வந்துட்டு அவனை அமுக்கிறது அவங்க வேலை. அவன் சினிமாவில் நடித்து அவ்வளோ கோடி மக்களை சம்பாரிச்சு வச்சுருக்கான் ஒரு மனுஷன். நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் வரான், அவனை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு ஓட்டு அடிக்கும்போது அப்போ பேசுங்க. இப்போ ஏன் நோண்டுறீங்க அவனை பிடிச்சி? அந்த ஆள் போகிற பக்கம்லாம் கூட்டம் வருது, நீங்கள் போகிற பக்கம் எங்கே கூட்டம் வருதா சொல்லு? எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் மீடியாவில் வச்சு ட்ரோல்ட்டு பண்ணுறீங்க ஒரு மனிதனை? குடும்ப வாழ்க்கை சொல்லிடலாம் பாரு. அவன் வந்து அவன் அம்மாக்கிட்ட படுக்க சமானம். ஒருத்தன் குடும்ப லைஃப்பில் தலையிடுறவன் அவன் அம்மா கிட்ட படுக்கிற சரி சமமாக இருக்க மாதிரி பேச்சு. அரசியல் தெரியல, அரசியலாக பேசுங்க. குடும்ப கதையை பேசுங்க. ஏன்னா நீங்களாம் 10,000 ஏதாவது உட்காந்து பத்திரிக்கையில் பேசுகிறாள். இந்த என்ன சொல்கிறது, என்ன அதான் குழியில் தான் போய் விழுவுங்கிறீங்க. உங்களை திருத்த முடியாது. அப்படி தான் ஒரு மனுஷன் வந்தான் விஜயகாந்த்னு, அவனை அடியோட மட்டை தட்டி குழியில் படுக்க வச்சிட்டிங்க. இப்போ ஒரு சிறு வயசு தலைவர் வரான், அவனையும் வரம் கட்டிவிடுவீங்க. மக்கள் அதை கொடுக்குறான், இதை கொடுக்குறான், பைக்கை கொடுக்குறான், பணம் கொடுக்குறான், 5,000 கொடுக்குறான், 2,000 கொடுக்குறான், 3,000 கொடுக்குறான். இதே வேலை உங்களுக்கு. நல்ல புத்தி. ஒவ்வொருத்தன் பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறான். அவனை கண்டாலும் ஆனால் ஏறி மீச்சிவிட மீச்சு. இனிமேல் அவர் தான் உலகத்தில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அறிவாளி மாதிரி பேசுகிறான். நாட்டுக்கு என்ன செஞ்சார், எது செஞ்சார்? ஏன் அவர் என்ன பப்ளிக் விளக்கி செய்கிறேன் சொல்லுவாங்களா? மறைமுகமாக தான் செய்வாங்க சினிமாவில் நடிக்கிறவங்க. ஏன் உங்களுக்கு தெரிய மாதிரி செய்யணுமா? ஏன் நீங்கள் புள்ள பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரிய மாதிரி புள்ள பார்த்தீங்களா? கேட்குறேன். கல்யாணம் பண்ணுறதா உங்களுக்கு தெரியுது, புள்ள பார்க்குற யாருக்கா தெரியுதா? சும்மா பத்திரிக்கையில் நான் வந்து மீடியாவில் படிச்சிருக்கேன், அதில் படிச்சிருக்கேன், அவ்வளோ வாக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ், இந்த பர்சன்ட், அந்த பர்சன்ட். நாவும் அடக்க வேணும் உங்களுக்கெல்லாம். அதாவது இந்த 95% எல்லாம் அந்த கட்சிக்கு ட்ரோல் மீடியா நிறையா இருக்குது. அதே மாதிரி பத்திரிக்கையாளரும் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா எழுதி வச்சுக்கிங்க. 2026 ஓட்டு அடிக்கும் போது அப்போ போய் சொரிங்க. இப்போ சொரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஒருத்தன் வரானா வாழை விடுங்க, வழி விடுங்க. ஒருத்தன் இந்த ரோட்டில் நடந்து போகிறான்னா அவனை போய் குழியில் தள்ளுவீங்களா? இல்லை பள்ளத்தில் கேனில் தள்ளுவீங்களா? வழி தானே விடுவீங்க. அது மாதிரி வழி விடுங்க. எவ்வளோ யூடியூப்பில் பார்க்குறேன், அந்த ஜூலின்னு ஒரு குரங்கு மூஞ்சி, குரங்கு மாதிரியே இருக்கும். இதை பட்டி பார்த்து ட்ரெங்கிங் பார்த்து வந்திருக்கு. இன்னொன்று, அந்த கோயம்புத்தூரில் ஒரு பிள்ளை இங்கே வந்து ஒட்டு ஒரு வாய் மூஞ்சை வளர்த்துக்கிட்டு இப்போ அங்கே திமுகவில் போய் நின்று படம் காட்டிகிட்டு இருந்திருக்கு. அது ஒன்று. இந்த சாட்டை அவனெல்லாம் சாட்டை பிய அடிக்கணும். வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு, வாய்க்கு வந்து குந்திக்கிட்டு மீடியா மாடி. அவன் திறமை, அந்த தலைவன் திறமை. உங்களுக்கெல்லாம் வரலங்க ஆதங்கம். நிறையா பார்க்குறேன், நான் நியூஸ் பார்க்குறேன். நல்லவனையும் ஓட்டுறீங்க, கெட்டவனை தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்க. உங்களெலாம் வந்து புத்தி இருந்தால் நல்லவனை பார்த்து ஓட்டு போடுங்க. இல்லைன்னா அவன் பொழப்ப பாருங்க. அவர் வந்துடுவார், அவரோட முடிஞ்சு போவோம், இனிமேல் அரசியலுக்கு அவர் சினிமா விடுவார்.
அந்த மனுஷன் அந்த காலத்துலேருந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு நாளைய திருப்பிலேருந்து புட்டு பட்டை கிளப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன குறுக்க புந்துக்கிட்டு இந்த மீடியாவில் குந்திட்டு அவ்வளோ பர்சன்ட் இவ்வளோ பர்சன்ட் இங்கே பர்சன்ட் பேசுகிறாங்க. அவங்களாம் கண்டாய மண்டெல்லாம் அப்படியே பைத்தியம் முடிக்குது. மெண்டல் பெருவில் பொழப்ப பாருங்கடா. ஜெயிச்சா நல்லது செய்ய போகிறாரு, வந்தால் என்ன செய்ய போகிறாரு? வாயில் விடுவாரா? இப்போ இருக்கிறவங்க என்ன நாட்டுக்கு செஞ்சான்? என்ன செஞ்சு கிழிச்சு விட்டான்? கொட்டி கொட்டியே ஒயின் ஷாப்பு மயிறு மட்டை அது இதுன்னு சேர்த்து வச்சுருக்கான். அங்கே போய் நக்க முடியல. ஒருத்தன் நல்லது செய்கிறான், பிடிச்சி நோண்டிக்கிட்டு நொங்கு எடுத்துக்கிட்டு நாய்ங்க.